பிறகு 77 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைமையிலே ஆட்சியை கைப்பற்றிய பிறகு மீண்டும் தமிழுக்கான பொற்காலம் தொடங்கியது. புரட்சி தலைவர் காலத்திலே தான் 5வது உலக தமிழ் மாநாட்டை புரட்சி தலைவர் பிரம்மாண்டமாக நடத்தி காட்டினார். உலகத்திலே மொழிக்கென்று ஒரு பல்கலைக்கழகம் எங்கும் இல்லை, எந்த மொழிக்கும் இல்லை. புரட்சி தலைவரிடம் போய் கேட்டார்கள், தமிழ் மொழிக்கு 1000 ஆண்டு காலம் பழமை மிக்க இந்த தமிழ் மொழிக்கென்று ஒரு பல்கலைக்கழகம் வேண்டும், கட்டாயம் தருகிறேன் என்று சொன்னவர் எத்தனை இடம் வேண்டும் என்று கேட்டார். தஞ்சையிலே வேண்டும் என்று கேட்டார்கள். எவ்வளவு இடம் என்று கேட்டார். 10 என்று போட்டு தொடங்கினார்கள். 10 ஏக்கர் கொடுக்க போகிறார் போல இருக்கு நினைச்சாங்க. பக்கத்தில் ஒரு சுழியத்தை போட்டார். 100 ஏக்கர் கொடுக்க போகிறார் போல என்று நினைத்தார்கள். பக்கத்திலே ஒரு சுழியத்தை போட்டார். இவ்வளவு புகழ்மிக்க தமிழ் மொழிக்கு 10 ஏக்கர் கேட்கிறீர்களே, போதுமா? 1000 ஏக்கர் தருகிறேன் என்று சொல்லி இன்றைக்கும் தஞ்சையிலே தலை நிமிர்ந்திருக்கிற தஞ்சை பல்கலைக்கழகம், தமிழ் பல்கலைக்கழகம் கொடுத்தவன் அதிமுக காரன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்தார்.